Hi friends, இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நீங்க மானிட்டைசேஷன் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன ஸ்டெப் எல்லாம் நீங்க ஆன் பண்ணி வைக்கணும், அதாவது உங்களுக்கு ரெவென்யூ வரதுக்கு எதெல்லாம் நீங்க ஆன் பண்ணி வைக்கணும். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, சூப்பர் சாட், சூப்பர் தேங்க்ஸ் அப்படினெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம எனேபிள் பண்றது அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்க YT ஸ்டுடியோவை உங்க மொபைல் போன்ல இருக்க கூகுள் ப்ரௌசர் இல்லாட்டினா உங்க லேப்டாப்ல நீங்க ஓபன் பண்ணிக்கங்க. இப்படி தான் காமிக்கும். இதுல கங்க்ராச்சுலேஷன், நீங்களும் யூடியூப் டீம் பார்ட்னர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் கெட் ஸ்டார்ட்டை கொடுத்துக்குங்க. அடுத்தது நம்ம யூடியூப் ஆட் எல்லாம் நம்ம ஆன் பண்ணோம். அதாவது இந்த ரெவென்யூ பட்டன் சிம்பிள் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆன் பண்ணோம். டர்ன் ஆன் கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பாக்ஸ்லேயும் டிக் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிக் இல்லைன்னா எல்லாத்துலேயும் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் மை எக்ஸிஸ்டிங் வீடியோ அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உங்கள் எல்லா வீடியோஸுக்குமே அந்த ரெவென்யூ பட்டன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும். இல்லை நான் ஒவ்வொன்றாவே ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐ வில் சாய்ஸ் அப்படின்ட்டு இருக்குங்களா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷனே கொடுத்தா போதும், எல்லா வீடியோவுமே மானிட்டைஸ் ஆயிரும். அதாவது உங்கள் எலிஜிபிள் இல்லாத வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது, எலிஜிபிள் உள்ளது பார்த்தீங்கன்னா எல்லாமே மானிட்டைஸ் ஆயிரும். இதில் அந்த மானிட்டைஸ் ஆல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததான் இந்த கண்டென்ட் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்டேட்டிங் அப்படின்னு சொல்லி காமிக்கும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இது அப்டேட் ஆகி உங்கள் ரெவென்யூ பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்னு இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து ஆன் ஆயிரும். எனக்கு ஃபஸ்ட்டு இது தெரியலை, நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஆன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்னோடது ஆன் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே மானிட்டைஸ் ஆகிற மாதிரி அதை தான் செலக்ட் பண்ணி நம்ம மானிட்டைஸ் கொடுத்ததுனால எல்லாமே ஆயிரும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும். ஓகே, பேஜ் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆயிருச்சு. இப்போ நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுக்குமே பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பட்டன் எல்லாம் ஆன் ஆயிருச்சு. எல்லாமே மானிட்டைஸ் ஆயிடுச்சு எல்லா வீடியோவுமே. இனி இது வியூஸ் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெவென்யூ ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். இதில் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் அப்படின்னு ரெட் கலரில் போட்டிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ் ஆகாது. ஏன்னா அது ஒன்று டைமிங் கம்மியாக இருக்கலாம், இல்லாட்டினா அது காப்பிரைட் அந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ இருக்கலாம். அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வேணான்னா நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. இல்லை வியூஸ் போகுது அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண யூஸ் ஆகும். அதனால் அது உங்கள் விருப்பம் தான். டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணிங்க, எல்லாம் வச்சுருந்தா வச்சுக்கோங்க. ஆனால் ரெவென்யூ மட்டும் அந்த வீடியோஸ்லேருந்து கிடைக்காது. ஓகே, இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சேட்டெல்லாம் எனேபிள் பண்ணலாம். நீங்கள் மானிட்டைஸ் ஆனதும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெவென்யூ பட்டன் அப்புறம் சூப்பர் சேட் இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் சேட் அப்படின்னு இருக்குங்களா, அதாவது இந்த ரெவென்யூ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சூப்பர் சேட் அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஃபுல் நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ். இதில் உங்கள் சேனலோட இமெயில் ஐடி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். வேறு ஏதாச்சும் இமெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணாதீங்க. அடுத்ததாக கீழே கம்பெனி நேம் அப்படின்னு இருக்கும். இதில் உங்கள் சேனலோட நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்க டிக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இங்கே அக்செப்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிடுச்சு. இதில் இந்த கெட் ஸ்டார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது மேலே பார்த்தீங்கன்னா சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ் அப்படியெல்லாம் போட்டிருக்கும். இதை எல்லாமே நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கர், சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் மிஸ் பண்ண மாட்டீங்க.